ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை கண்டித்து மதுரை மாவட்டம் முழுவதும் போராட்டங்கள் வலுத்திருக்கின்றன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 6 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதேபோல் ஊமச்சிக்குளத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்திரப்பட்டி அருகே உள்ள காஞ்சரம்பேட்டை பகுதியில் காளை வளர்ப்போர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஆலம்குளம் பகுதியிலும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். இதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு, இந்த இடைக்கால தடை எங்களை மனதளவில் ரொம்ப பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக நாங்கள் வேறு வழி இல்லை, கண்டிப்பான முறையில் உண்ணாவிரதம் மட்டுமல்ல எல்லா விதமான வழியிலையும் போராடுறதுக்கு நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கைகள் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டதால் மதுரை மாவட்டத்தில் ஏமாற்றமடைந்த மாடுபிடி வீரர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். அவரோடு பேசலாம். நாகேந்திரன், ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு அதன் ஆதரவாளர்கள் எந்தெந்த வழிகளில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்? கார்த்திகேயன், ஜல்லிக்கட்டு மீதான தடைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததன் அடிப்படையில் உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கான ஏற்பாடுகள் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையில் நேற்று உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு இடைக்கால தடையை விதித்துள்ளது. இதனால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், காளைகள் வளர்ப்போம், மாடுபிடி வீரர்கள் ஆகியோர் நேற்று போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என பல போராட்டங்களை எடுத்து நடத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை நம்ம அதை பார்க்கலாம். அந்த களத்தில் இருந்த இப்போ நம்ம தற்போது அந்த செய்திகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட மதுரை மாவட்டத்தில் இந்த அலங்காநல்லூர்ன்றது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தான். உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆனது இது தடைபற்றால் இனிமேல் எங்களோட ஊரின் அடையாளங்கள் அழிக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்தோ காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பிலிருந்தோ போராட்டம் நடத்துவர்களோடு பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்றிருக்கிறதா? கண்டிப்பா கார்த்திகேயன், இப்ப நம்ம இந்த போராட்டங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களிடம் சாலை மறியல் உள்ளிட்ட இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் டவர்கள், செல்போன் டவர்களில் யாரும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதாக இருந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட இந்த பகுதியில் மற்றும் மதுரை புறநகர் பகுதிகளுக்கு பேருந்துகளின் இயக்கம் நேற்று முதலே சற்று குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு ஏதும் சீர்கேட்டு விடாமல் இருப்பதற்காக மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் காஞ்சரம்பேட்டை, ஊமச்சிக்குளம், குளமங்கலம், இடையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மறியல் போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு காளைகளுடன் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த போராட்டங்களில் ஈடுபடுவதை கலைத்து வருகின்றனர். இப்ப இங்கே மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உண்ணாவிரதம், ஜல்லிக்கட்டுக்காக உண்ணாவிரதம் நடைபெறுவது போன்று அருகில் உள்ள பாலமேட்டிலும் இதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், அந்த கிராமப்புற மக்கள் ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இப்ப நம்ம இங்க பார்க்கலாம், அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் இடங்கள்ல இப்ப பெண்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக ஆண்கள் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர் இவங்க போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. நீங்களும் இந்த களத்துல இறங்கியிருக்கீங்களே, என்ன இது குறித்து பேசுங்க. ஊரோட அடையாளமே இந்த ஜல்லிக்கட்டு தான். கிட்டத்தட்ட சங்க காலத்துல இருந்து எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கிறதான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஆனா பண்பாடு கலாச்சாரத்தோட தொடர்புடைய இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யறது எதுக்காகன்றதே யாருக்குமே தெரியல. ஏன்னா பீட்டான்ற அமைப்போட கொள்கை என்ன, 15 நாளைக்கு தெருநாயை அல்லது காணாம போன நாய்களை, வீட்டு விலங்குகளை பராமரிப்பாங்க. 15 நாள் கழிச்சு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கருணை கொலை பண்றதுதான் அவங்களோட வேலையே. அவங்களுக்கு இங்க எங்களோட ஊரோட பாரம்பரியம் என்ன தெரியும், எங்களோட வளர்ப்பு பிராணி, அதாவது அவங்க நாய்களை தான் பெட்டா வளர்ப்பாங்க, நாங்க காளை மாடுகளை தான் பெட்டா வளர்க்குறோம். இந்த காளை மாடு வளர்க்கறதுனால நாட்டு மாடு இனம் விருத்தி அடையும். இந்த நாட்டு மாடு இனம் விருத்தி அடைகிறதுனால இந்தியாவோட பால் வள சந்தையில A2 பால்ன்றது நாட்டு மாட்டுல மட்டும்தான் கிடைக்கும். இந்த நாட்டு மாட்டுல கிடைக்கிற இந்த A2 பால் தான்
நிறைய ஊட்டச்சத்து மிக்க பால், தாய்ப்பாலுக்கு சமமானது. ஆனா அதை எப்படி அழிக்கணும், இந்த நாட்டு மாட்டு இனத்தை இங்கே அழிச்சிட்டு இந்த விந்தணுக்களை, இந்த ஜெர்ம்ஸை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வெளிநாட்டில் வச்சு அவங்க கலப்பினமா உருவாக்கி அங்கிருந்து திருப்பி நமக்கு இறக்குமதி பண்றதுக்கான மறைமுகமான முயற்சி இது. கார்பரேட் கம்பெனிட்ட நம்ம பிச்சை எடுக்கணுன்ற நிலைமையை உருவாக்குறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. வேற ஒண்ணு இது ஜல்லிக்கட்டுல மாடு துன்புறுத்தப்படுது, தடை செய்யப்படுது, அதெல்லாம் கிடையாது நோக்கம். இவங்க மறைமுகமா அவங்க அவங்களோட நம்மளோட பால்வள சந்தையை அவங்க கைப்பற்றணும். அதுதான் மெயினான காரியமே ஒழிய மாடு துன்புறுத்துறதோ, இங்க மாட்டை அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க நாங்க அதை தடை பண்றோம், மாட்டு மேல அக்கறையோ கிடையாது அவங்களுக்கு. அப்படி பார்த்தா ஆட்டு மேல அக்கறையா இருந்துச்சுன்னா இப்ப 2 லட்சம் டன்னு போன வருஷம் மாட்டு கறி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தடை பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நாங்க இந்த வாழை பிடிக்கிறதுனாலதான் அந்த மாடு செத்து போயிருதா, அதெல்லாம் கிடையாது. சித்திரவதை பண்ணி துள்ள துடிக்க உயிர் போகிற மாதிரி செய்யறாங்க மாட்டை. அதெல்லாம் சித்திரவதை இல்ல, வதை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வாழை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும் மட்டும் வதைனா இது எந்த விதத்துல நியாயம்? பீட்டாவுக்கு இங்க இருக்கிற உணர்வு என்ன தெரியும்? அவங்க எதுக்கு இங்க தலையிடுறாங்க? அவங்க அமெரிக்கன் கம்பெனி, அவங்க அமெரிக்க நாட்டோட பொருளாதாரத்தை அங்க இருந்து வாங்குற அந்த நிதியுதவியை வச்சு செயல்படுறாங்கன்னா அவங்க நாட்டுல செஞ்சுக்க வேண்டியதான். அங்க எப்படி அவங்க பெட்டை அதாவது வீட்டுல வளர்க்குற பெட்டெல்லாம் கொண்டுட்டு வெளியில கார்பரேட் கம்பெனி மூலமா தான் அங்கேயும் பெட்டெல்லாம் நிறைய உருவாக்கி வளர்க்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் நாட்டு மாட்டை இனத்தை பூரா அழிச்சிட்டு அவங்கள்ட்ட இருந்து விந்தணு இறக்குமதி பண்ணணும். இன்னொன்று பால், ஏட்டு பால் அவங்க கொண்டு போய் வச்சு நிறைய உற்பத்தி பண்ணிட்டு அதை நம்ம டின்னில் அடைச்சு வாங்கி அவங்கள்ட்ட இருந்து பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு வரணுன்ற மாதிரி தான் செய்யறாங்க. அதுக்கான மறைமுகமான முயற்சி தான் இது. இங்க தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நாங்க ஜல்லிக்கட்டை நடத்த கோரி இப்ப இல்லைனாலும் இன்னும் 1 வாரம் கழிச்சு கூட எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல. மறைமுகமா எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம நேரடியா எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லாரும் ஒற்றுமையா பாடுபட்டு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற உதவி செய்யணும். நேரடியாக இது ஜல்லிக்கட்டுன்னு மட்டும் பார்க்காம நம்மளோட பால்வள சந்தை, நம்மளோட பாரம்பரியம் எல்லா விதத்திலையும் நம்ம இதை ஆதரிச்சு துணை புரியணும். கண்டிப்பா கார்த்திகேயன், இப்போ இந்த பெண்மணி பேசின நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பீட்டா மற்றும் இந்த விலங்கு நல வாரியங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அவர்கள் அந்த வதை செய்வதாக கூறப்படுவது தவறு எனவும், மேலும் வணிக ரீதியாக தான் இவர்கள் இதை தடை செய்கிறார்கள் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், நாகேந்திரன் தொடர்பில் இருங்க. ஜல்லிக்கட்டு தொடர்பான மற்ற செய்திகளை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் பாலமேடு பேருந்து நிலையம் அருகே கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கவும் மக்கள் ஆயத்தமாகியுள்ளனர். அதற்காக பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் பாலமேடு கிராம மக்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் உத்தமசேலி கிராமத்தில் மக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு காளைகளுடன் மக்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். உத்தமசேலி கிராம மக்களின் மறியலால் கல்லணை திருவானைக்கோயில் இடையிலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக அரசும் அறிவித்ததை எதிர்த்து இந்த விலங்கின நல அமைப்பு போட்டதை வன்மையாக எங்களது ஊரில் கண்டிக்கிறோம். கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும். நாங்கள் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். பொங்கல் வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவோம். இல்லைன்னா இந்த வருஷம் எங்களுக்கு துக்க பொங்கல் தான். இந்த போராட்டம் ரொம்ப நீடிக்கும் சார். தொடர்ந்து செய்தியாளர் நாகேந்திரனோடு பேசலாம். நாகேந்திரன், எப்படியாவது இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுத் தருகிறோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறாரு. பிரதமருக்கு தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறாங்க, அவசர சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ இரு தரப்பிலும் மத்திய மாநில அரசுகள் இரு தரப்பிலும் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு தேவையான முயற்சிகள் எடுக்கப்பட்ட ஒரு நிலையில் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது?
கண்டிப்பா கார்த்திகேயன், இப்போ வந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை வந்துட்டு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நிலையில இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு வந்துட்டு இந்த உலக புகழ்பெற்ற இந்த மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் வந்து முழுமையாக மத்திய மாநில அரசுகளையே வந்து நம்பியுள்ளதாகவும், இவர்கள் தான் வந்து முயற்சிகளை மேற்கொண்டு எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வந்து அனுமதி ஆணையை வந்து பெற்றுத்தர வேண்டும் என வந்து இவர்கள் வந்து முழுவதுமாக வந்துட்டு மத்திய மாநில அரசுகளை வந்து நம்பியுள்ளனர். இது குறித்து பேசுவதற்காக அலங்காநல்லூர் விழாக்குழுவை சேர்ந்த சுந்தரராஜன் நம்மளோட இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து என்னென்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களோட அடுத்த கட்ட கோரிக்கைகள் என்ன இருக்கு? ஐயா வணக்கங்க. நான் இப்போ அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும், மாடுபிடி வளர்ப்பவர் சார்பாகவும், மாடு பிடிப்பவர் சார்பாகவும் உங்களுக்கு முன்னாடி நான் உரையாற்றுறேன், பதிவுபடுத்துகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து முதல் கட்ட நடவடிக்கை வந்து ஜல்லிக்கட்டு வந்து எங்கே தங்கு தடையின்றி நடக்கணும். பொங்கல் விழாக்கள் ஆரம்பித்தோன்னா கரெக்டாக அந்த 2ஆவது நாள் 3ஆவது நாள் விழாக்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும். 2வது விலங்குகள் தடையிலேருந்து ஜல்லிக்கட்டு மாடை வந்து விலக்கணும். 3வது வந்து பல சட்டத்திட்டத்தை போட்டு இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து நடத்த விடக்கூடாதுன்னு பல அமைப்புகள் வந்து முளைச்சிருக்கு. அந்த அமைப்புகளை வந்து எல்லாத்தையும் வெளியேற்றணும். வந்து கேட்டுக்கிட்டேன், இதுதான் முக்கியமான விஷயங்கள். நாங்கள் வந்து மாடை வந்து தெய்வமாக வச்சு மதிச்சு தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதை வந்துக்கிட்டு நாங்கள் மாடை துன்புறுத்துற வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு சில அமைப்புகள் ஆரம்பிச்சிருக்காங்க. விலங்குகள் நல வாரியன்றது என்ன? விலங்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு மாடு செத்து போயிருக்கு, ஒரு நாய் வெறி நாய் போயிருக்கு, எடுத்து வளர்த்துருக்கோம் வச்சிருக்கோன்னு ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. எங்கேயோ நடந்த விஷயத்தை கொண்டு வந்து ஏதோ ஒரு போட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு அமைப்புகளை வந்து பண்ணி பீட்டான்றது என்ன? உலகத்தில் அது எங்கே இருக்கு? ஒரு சின்ன அமைப்பு தான் அது. அது வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 16 வருஷம். நாங்கள் ஜல்லிக்கட்டு வந்து ஆண்டாண்டு காலமாக 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு மடப்பூரம் நாங்கள் சொல்றதுல உணர்ச்சியோட நாங்கள் எங்களோட ரத்தத்தில் கலக்கப்பட்ட ஒரு இது ஜல்லிக்கட்டு. அதை நாங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கோம். 16 வருடம், குறைஞ்சது 16 வருடம் தான் ஆகுது பீட்டான்றது. இது இன்னைக்கு அமைப்பு வந்துக்கிட்டு ஒரு சின்ன அமைப்பு வந்து இந்த மாதிரி விலங்குகளை நாங்கள் பதப்படுத்துறோம், கொடுமைப்படுத்துறோம், வைக்கிறோம். இது வரைக்கும் ஜல்லிக்கட்டுன்ற என்னன்ற விஷயம் விலங்கு நல வாரியத்துக்கும் தெரியாது, இந்த பீட்டான்ற சமூகத்துக்கும் தெரியாது. நல்லா நீங்க செய்திகளை வச்சு அவங்க முன்னாடி உட்கார என்ன நடத்துறோம், என்ன பண்றோம்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கோம். இதை இன்னொன்று பதிவுபடுத்துறோம். இதுக்கு முன்னாடி நேற்று பேட்டி கொடுத்தும் போது போன வருடம் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் சட்டத்தின் கீழே மாவட்ட ஆட்சியர் பார்வையில் எஸ்பி தலைமையில் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை சீரும் சிறப்புமா நாங்கள் போன வருடம் முந்தின வருடம் நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம். இதில் வந்து யார் காயங்கள் அதிக காயங்கள் கிடையாது, உயிரிழப்பு முக்கியமாக சொல்கிறோம், உயிரிழப்பு எதுவுமே கிடையாது. அவங்களோட சட்டத்திட்டத்தின் கீழே வந்து சீரும் சிறப்புமா ஜல்லிக்கட்டை பதிவு பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நீங்கள் வந்து கேட்கலன்னா ஒரு அமைப்பு சொல்கிறத வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு சிறந்த முறையில் பொங்கலை கொண்டாடுற விஷயத்த ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற முக்கியமான விளையாட்டை வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இது வந்து தவறான விஷயம். எங்களுக்கு மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது உண்ணாவிரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். அதான் உண்மை. கண்டிப்பா கார்த்திகேயன் சுந்தரராஜன் பேச வந்து நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஜல்லிக்கட்டுன்றது வந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு எனவும் இவர்கள் வந்து இந்த பீட்டா மற்றும் இந்த விலங்கு நல வாரியம் வந்து வேண்டுமென்ற தடுக்கிறதுக்கு வந்து முயற்சியை மேற்கொண்டு இருக்காங்கன்ற தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்துட்டு உயர்நீதிமன்றங்களும் மற்றும் வந்து மாவட்ட நிர்வாகங்கள் மேற்பார்வையில் வந்துட்டு சிறந்த முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை பின்பற்றி சிறப்பாக எந்தவித காயங்கள் இன்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏதும் இன்றி வந்து சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி கொடுத்ததாகவும், அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு வந்து விதிக்கப்பட்ட தடையை வந்து நீக்கினால் இந்த ஆண்டும் சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து சிறப்பாக நடத்தி தர நாங்கள் வந்து தயாராக இருப்போம் எனவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், நாகேந்திரன், ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி.